சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பாவின் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு உண்மையை, அதாவது ஒரு அசம்பாவிதத்தை உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, உன் துணை என் குடும்பத்தில் அங்கு இருக்கின்றவர்கள் உனக்கு எதிராக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உனக்கு சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையின் குடும்பத்தை சார்ந்த சிலர் உனக்கு எதிராக வெற்றிலை ஜோதிடத்தை பார்க்க சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் சொல்லிவிட வேண்டிய நேரம். இவர்கள் பார்க்க சென்ற ஜோதிடம், அந்த இடத்தில் இவர்களுக்கு என்ன நடந்தது, அங்கே என்ன சொன்னார்கள், உனக்கு எதிராக என்ன விஷயம் நடந்தது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக நீ உணரும் நேரம், வாழ்க்கை என்றால் என்னவென்று நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிய நேரம். உனக்கு எதிராக இத்தனை சூழ்ச்சிகள் நடக்கிறது என்றால், இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பானவன் உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்வதற்கு காரணம், இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பது மட்டும்தான். எப்பொழுதும் எந்த பாரபட்சமும் காட்டாமல், ஈவு இரக்கம் இல்லாமல் ஒருவருக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் முனைகின்ற நேரம், ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்க்கும்பொழுது அது அந்த அளவிற்கு மிகுந்த வேதனைகளை தந்து விடுகின்றன. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம், நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த அப்பா உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த நேரம் உடனிருந்து உன் சாய் அப்பா உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால், இனி என்ன நடக்க காத்திருக்கிறது, அவை எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா தன் அன்பினால் உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு துன்பங்களையும் வேறறுத்து உனக்கு நன்மைகளை நான் நடத்திவிட நினைக்கின்றேன். உனக்கான வெற்றியில் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நான் பயணிக்க வைக்க நினைக்கின்றேன். ஆனால் சுற்றி இருந்து வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இவர்களை எல்லாம் நீ எப்பொழுதும் கண்டு கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய தவறல்லவா? ஒவ்வொருவரையும் நீ கட்டாயமாக யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய உண்மையான மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதை முதலில் மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, இவையெல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு உடனிருந்து எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். இந்த நேரம் நீ எதையுமே கைவிட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு கவனமாக பல விஷயங்களை சரியாகவே நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. என்றும் உன் அப்பா உனக்கு ஏற்றுக்கொண்டு தரக்கூடிய இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. எதையுமே யோசித்து நீ கலங்க வேண்டாம். எதையுமே சிந்தித்து நீ பதற வேண்டாம். உன் தெய்வம் உடனிருந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம். தேவையில்லாத என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நடக்க இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். சந்தோஷமாகவே உனக்கு எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த தருணங்கள் உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் தெளிவான வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே. எதையும் யோசித்து மனம் பதறி கொண்டிருக்காதே. உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக தெரிந்து கொள். உன்னோடு இந்த அப்பா சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள். எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எதுவுமே உனக்கு நம்பிக்கை சரியாகவே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக உன்னால் நடத்த முடியும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாய் அப்பா சொல்வது போல உனக்கான நேரங்கள், இனி உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக
உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றிலும் அது உனக்கு துணை இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். எந்த நேரத்திலும் நான் உன்னோடு உடன் வருவதை உன்னால் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். காலம் உனக்கு எல்லாவற்றிற்கும் சரியான பதிலை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த சாயப்பா உனக்கு சொல்லும் எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கை சரியாகவே உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. அப்பா உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக என்னவென்று உணர வேண்டும். தேவையில்லாத விஷயங்களினால் இனி எதையும் எண்ணி நீ கலங்கக்கூடாது. உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமான ஒரு தருணத்தை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதை மறக்காதே. நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இந்த சாயப்பா சொல்வது போல உன் குடும்பத்தில் இருக்கின்ற இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நிர்மூலமாக்க முடிவு செய்து விட்டார்கள். இவர்கள் அவர்களுடைய கைகளில் உன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்ற இடங்களில் எல்லாம் பல ஏமாற்றங்கள் கிடைத்தது. வெற்றிலை ஜோதிடம் பார்த்தோமானால் அதில் உன்னை பற்றிய உண்மைகள் எல்லாம் தெரிய வந்துவிடும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அல்லவா என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இப்பொழுது ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் என் குழந்தை நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் வருகின்ற இந்த காலம் எப்பொழுதுமே இந்த அப்பா இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? எதற்குமே நீ கலங்காதே. எந்த தருணமும் உனக்கு வெற்றியை உறுதி செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன். நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதை உணர்ந்து புரிந்து நானும் ஒவ்வொரு வகையிலும் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றேன். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா சொல்கின்ற இந்த வார்த்தைகள் இனி உனக்கு அத்தனையும் என்னவென்று சொல்லும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக என்னவென்று உறுதிப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாமே உனக்கு காரணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் நீ நினைக்கும் விஷயங்களில் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர வேண்டும். சாயப்பா சொன்னது போல இவர்கள் வெற்றிலை ஜோதிடம் பார்க்க சென்றதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றியும் உன்னை இந்த குடும்பத்தை வேண்டியும் பற்றியும் இவர்கள் பல முயற்சிகளை எடுப்பது குறித்து அங்கே பேசி கொண்டிருந்தார்கள். இவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வெற்றிலை ஜோதிடம் பார்த்து கொண்டிருந்தவருடைய மனதில் மிகப்பெரிய கோபத்தை தோன்றியது என்பதுதான் உண்மை. இந்த கோபம் எதனால் இப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்படிப்பட்ட மனநிலையை இது கொடுத்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வெற்றிலை ஜோதிடத்தை இவர்கள் பார்க்க சென்ற இடத்தில் அதை பார்த்தவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க இவர்கள் உன்னை பற்றி தவறான விஷயங்களையே சொல்லி இருந்தார்கள். ஆனால் அந்த ஜோதிடத்தில் ஒரு துளி அளவும் உன்னை பற்றி சந்தேகிக்கும் நிலை எதுவுமே இல்லை. மேலும் மேலும் நீ நல்ல குழந்தை என்பதை நீ உண்மையாகவே யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ததில்லை என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். இதனை புரிந்து கொண்ட பிறகு அவர்களின் மீது கோபமே அதிகரித்து அது மட்டுமல்லாமல் எந்த இடத்திலும் இந்த குழந்தை போன்ற ஒரு குழந்தை உன் வீட்டிற்குள் வந்ததை நிச்சயமாக இனி ஒரு காலமும் மாற்ற முடியாது என்பதனை ஒருவேளை இந்த குழந்தை உங்கள் வீட்டிற்குள் இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களைப் போல ஒரு துரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இங்கு இருக்க முடியாது என்று தான் அவர்கள் சொன்னார்களே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லிவிடவில்லை. என் அன்பு குழந்தையே, அது மட்டுமல்ல, அவர்கள் முகத்தில் கரியை பூசியது போல பதிலை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் உனக்கு எதிராக சொன்னார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் இந்த குழந்தை இல்லை என்றால் உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் தெரியுமா?
என் அன்பு குழந்தையே, இந்த குழந்தைதான் இந்த ஜாதகம். இந்த குழந்தையினுடைய நல்ல எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்ன வார்த்தையை கேட்டது இவர்கள் முகத்தில் கரியை பூசியது போல் ஆகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இவர்கள் யோசித்தது எல்லாமே எந்த அளவிற்கு தவறானது, இவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு பொய்யானது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இந்த குழந்தை இல்லை என்றால் இந்த குடும்பத்தில் இனி எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டிற்குள் கிடைத்த அரிய பொக்கிஷத்தை இந்த அளவிற்கு தவறாக மதிப்பிட்டு நீங்கள் செய்கின்ற இந்த காரியத்தினால் உங்கள் குடும்பத்திற்குள் நான் மேலும் மேலும் பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காக அவர்கள் போய் பார்த்த இடத்தில் அவர்கள் அசிங்கப்பட்டு விட்டுதான் வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன், எல்லாவற்றையும் சரியாக செய்து தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.